சரி, இப்போ நாம பார்க்க போகிறது ஜாவால இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் என்னென்ன மாதிரி உனக்கு சொல்லி தந்திருக்கேன் ஒரு தடவை. ஏதாவது நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்க. இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, நிறைய இன்டர்ஃபேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அதை எப்படி எழுதணும், அப்புறம் எழுதின இன்டர்ஃபேஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த 2 ஸ்டெப் தான் இப்போ பார்க்க போகிறோம். வேறு எதுவும் கன்ஃபியூஷனில் எதுவும் கிடையாது. இது 2 தான் பார்க்க போகிறோம். ரியலாக ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி எழுதுறது ஜாவாவில், அந்த இன்டர்ஃபேஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ நான் சொல்லித்தர போகிற எக்ஸாம்பிளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ எப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸையும் நீ படிச்சுக்கலாம். இன்டர்ஃபேஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் இன் ஜாவா, சரியா? ஸோ அதனால் இப்போ அதிகமாக அதை தான் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்ஃபேஸ்க்கு போயிடுவோம். நீயும் இதை 4-5 தடவை கோடிங்கில் அடிச்சுப்பாரு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வெர்ஷன் இதை பற்றி படிக்கும்போது நம்ம டீப்பா போகலாம். டீப்பா போகிற கூட எதுவும் இல்லை, சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். சரி, இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்ன, நாம ஜெனரலாக ஜாவாவை விட்டுட்டு இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு ப்ளக்கை அந்த ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறோம்ல, அது 2 பை கனெக்ட் ஆகுது இல்லை, அந்த 2 ஜாயிண்ட்டு கூட இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸ்னா 2ம் போய் கனெக்ட் ஆகிற ஒரு இது. இப்போ ஒரு ப்ளக்கை கொண்டு ஒரு இதில் செல்ஃபோனில் சொருகிறையா, அது ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இது மாதிரி இருக்கிறதா இன்டர்ஃபேஸ். ஆனால் ஜாவாவில் இருக்கிற இன்டர்ஃபேஸும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ரிலேஷன், அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம். அதெல்லாம் இப்போ ரொம்ப உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஜாவாவில் இன்டர்ஃபேஸ்னால் எப்படி எழுதுறது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நாம் இப்போ பார்ப்போம், சரியா? ஏன்னா அது தெரிஞ்சதுனாவே போதும், உனக்கு இன்டர்வியூக்கு கோடிங் எல்லாம் பார்க்குறக்கு போதும். மறுபடியும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுங்கிறத நான் லைட்டாக சொல்லித்தரேன். ஸோ டோன்ட் வெரி, நான் சொல்லித்தரது மட்டும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு இன்டர்ஃபேஸ் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பி கான்ஃபிடென்ட், ஓகே? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுறதுக்கு என்ன, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் டிரைவிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நாம் இப்போ இன்டர்ஃபேஸாக வைக்க போகிறோம் அப்படின்னா எப்படி வைக்கணும்? கார் டிரைவிங் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறோம். கார் டிரைவ் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுவானுங்க? லெஃப்ட் கியர் போடுவானுங்க, லெஃப்ட் டர்ன் பண்ணுவானுங்க, ரைட் டர்ன் பண்ணுவானுங்க, ரிவர்ஸில் போவானுங்க, பிரேக் பிடிப்பானுங்க, ஃபார்வர்டு முன்னாடி போவானுங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்களா ஒரு கார் ஓட்டும் போது? ஸோ இப்போ அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா அதை ரொம்ப சிம்பிள். அது எப்படி எழுதுகிறோன்னு பார்ப்போம். So now I am going and creating an interface. New interface, சரியா? இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பேர் வேணும். என்ன பண்ணுறோம்? கார் டிரைவிங் அப்படின்னு வச்சுக்குவோம். கார் டிரைவிங் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஒரு இன்டர்ஃபேஸை எழுதுகிறோம், அவ்வளோதான். இங்கே கவனிச்சியா, கிளாஸ் அப்படிங்கிற பதவி இன்டர்ஃபேஸ்னு வந்திருக்கு. ஏன்னா இன்டர்ஃபேஸ்னு வரும். இங்கே கிளாஸ்னு இருந்துச்சுன்னா அது கிளாஸ், சரியா? அதுதான் ரொம்ப சிம்பிள். இன்டர்ஃபேஸ்னா என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, தட்ஸ் இட், ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ இன்டர்ஃபேஸில் ஒரு மேட்டர் என்னன்னா, எதையுமே நம்ம கோடிங் பண்ண மாட்டோம். ஒரு மெத்தட் எழுதுறோன்னா அந்த மெத்தடுக்கான கோடிங்கை கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்க மாட்டோம். அந்த மெத்தடோட பேர், அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் வருது, அதிலிருந்து என்னென்ன பேராமீட்டர் வெளியே போகுது, ரிட்டர்ன் டைப் என்ன, அதை மட்டும் சும்மா டிஃபைன் பண்ணிடுவோம். இன்டர்ஃபேஸ்னால் சும்மா டிஃபைன் பண்ணும், அதை மற்றவனுக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ நீ ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுற, அந்த இன்டர்ஃபேஸில் அப்போ என்ன பண்ணணும்? வெறும் மெத்தடினுடைய சிக்னேச்சரை மட்டும்தான் எழுதணும். ஸோ நம்ம ஒன்று எழுதி பார்ப்போமா? ஐ ஆம் ரைட்டிங் எ மெத்தட், பப்ளிக், ரிட்டர்ன் டைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இருக்கிறக்கா வாய்டு போட்டுக்கிறேன். வாய்டு. கார் ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க? பிரேக் பிடிப்பாங்களா? அப்ளை பிரேக், கார் ஓட்டும் போது. ஸோ இதுக்கு எந்த பேராமீட்டரும் வரலன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி நம்ம கிளாஸில் என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு மெத்தட் எழுதுறோம் அப்படின்னா இப்படி போட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டு இப்படி ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு உள்ள நிறைய சென்டென்ஸ் எழுதுவோம், சரியா? அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காக. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் இப்படி உள்ளெல்லாம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு எழுதிட்டு இருக்கக்கூடாது. இன்டர்ஃபேஸில் வெறும் அந்த இன்டர்ஃபேஸை மெத்தடை டிஃபைன் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடோட பேரை இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுறோம், அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியாச்சு.
நீ எங்கேயாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிடாத. இந்த அப்ளை பிரேக் அப்படின்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட் போட்டு இப்படி செமிகாலன் போட்டிருந்தா இந்த மெத்தடை கால் பண்ற மாதிரி கூட உனக்கு தெரியும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். இது மெத்தடை கால் பண்றது இல்லை. இது வந்து ஒரு மெத்தடை இங்க இப்படி ஒரு மெத்தடை இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றவனுக்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கோட் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக ஒரு மெத்தடை இப்படி எழுதுறோம். இன்டர்ஃபேஸில் இப்படி ஒரு செமிகாலன் போட்டு விட்டுறோம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு மெத்தட் இது மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். பப்ளிக் வாய்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோமா, மேக் லெஃப்ட் டர்ன். சரியா? அந்த மெத்தடி எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இன்டர்ஃபேஸில். ஸோ மெத்தடுகளோட வெறும் பேரை மட்டும் தான் போட்டு இப்படி செமிகாலன் போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். பப்ளிக் வாய்ட் மேக் ரைட் டர்ன். அப்புறம் இதே அதே தான். அவ்வளோதான். பப்ளிக் வாய்ட் மேக் ரிவர்ஸ். ரிவர்ஸ் போடுவானுங்கல்ல காரில். ஸோ மேக் ரிவர்ஸ். அவ்வளோதான். முடிஞ்சது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் ரிட்டன் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஒரு செகண்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸை எழுதி முடித்து விட்டோம். இவ்வளோதான் ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா? ரொம்ப சிம்பிள். ஒரு இன்டர்ஃபேஸ்னா என்ன? இங்கே இன்டர்ஃபேஸ்னு வரும். இது இன்டர்ஃபேஸோட நேமு. அதில் என்னென்ன மெத்தடுகளை டிஃபைன் பண்ணுறோமோ அதை சும்மா டிஃபைன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது மாதிரி. தட்ஸ் இட். ஸோ இன்டர்ஃபேஸை எழுதியாச்சு. இன்டர்ஃபேஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இன்டர்ஃபேஸை இன்னொரு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ வி ஆர் கோயிங் அண்ட் ரைட்டிங் எ கிளாஸ். நியூ கிளாஸ். சரியா? இப்போ வந்து டிரைவிங் என்னது ஸ்விஃப்ட் கார்னு வச்சுப்போம். டிரைவிங் ஸ்விஃப்ட் கார். இது வந்து ஒரு கிளாஸ். ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இங்கே கிளாஸ் எழுதிட்டேன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுதா இப்போ இன்டர்ஃபேஸை? கிடையாது. ஏன்னா இன்டர்ஃபேஸ் இங்கே இருக்குது, கிளாஸ் இங்கே இருக்குது. இது எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்னா, இங்கே போயிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்னு ப்ரௌன் கலரில் இருக்குது. இது ஜாவாவோட கீபோர்டு, அதனால தான் ப்ரௌன் கலரில் ஆகுது. சரியா? இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்பேஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ் நேம். இன்டர்ஃபேஸ் நேம் என்ன? கார் டிரைவிங். புரியுதா? ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் ஆனது இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அப்புறம் ஏன் இங்கே எரர் வருது? ஏன் எரர் வருது அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த 4 மெத்தடையும் நீங்கள் வந்து கோடு எழுதணும்ல, கோடை எழுதலை. அதனால தான் எரர் வருது. ஸோ நாம் வந்து இப்போ கோடு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குது? அப்ளை பிரேக். ஸோ நான் இங்கே போகிறேன். இதனுடைய கோடை பார்க்குறேன். இது பப்ளிக். இதில் ரிட்டன் டைப் எதுவும் இல்லை, பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்கணும். பப்ளிக் வாய்ட் அப்ளை பிரேக். பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கு நான் கோடு எழுதணும். இங்கே வந்து என்ன கோடு எழுதுறேன்னா, சும்மா ஏதாவது அடிச்சுடுறேன். என்னென்னா அப்ளையிங் பிரேக். புரியுதா? தட்ஸ் இட். இப்போ மறுபடியும் இன்னும் எரரில் தான் இருக்குது. ஏன் எரரில் இருக்குது? ஒரு மெத்தட் தான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். எல்லா மெத்தடையும் நான் வந்து கோடு எழுதி முடிக்கணும். ஸோ மேக் லெஃப்ட் டர்னை வந்து இப்போ முடிப்போம். பப்ளிக் வாய்ட் மேக் லெஃப்ட் டர்ன். இதுக்கும் எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல இன்டர்ஃபேஸில். ஸோ நானும் வந்து எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. ஸோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இதுக்கு ஏதாவது கோட் எழுதணும் இல்லையா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லங்கிறத கோடை வச்சுக்குவோம். மேக்கிங் லெஃப்ட் டர்ன். சரியா? முடிஞ்சது. ஸோ இன்னும் 2 மெத்தட் இருக்குது, அதையும் எழுதுறேன். பப்ளிக் வாய்ட் மேக் ரைட் டர்ன் மேக் ரிவர்ஸ். சரியா? ஸோ மேக் ரைட் டர்ன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். மேக் ரைட் டர்ன் மேக்கிங் ரைட் டர்ன். இப்போ வந்து ரிவர்ஸ்க்கு ஒரு மெத்தட், அந்த மெத்தடையும் கோட் எழுதி முடிச்சிருவோம். பப்ளிக் வாய்ட் மேக்கிங் ரிவர்ஸ். புரியுதா? ஸோ எரரும் போயிடுச்சு பார்த்தியா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா, தட்ஸ் இட்.
இப்போ இந்த கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. இந்த இன்டர்ஃபேஸை இந்த கிளாஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. இன்டர்ஃபேஸ் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த ரெண்டுமே இப்போ பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ சும்மா வேணால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கிளாஸை. இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம படிக்க வேண்டிய இன்டர்ஃபேஸ்க்கான இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இன்டர்ஃபேஸ் எப்படி எழுதணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டர்ஃபேஸ் கார் டிரைவிங், இது இன்டர்ஃபேஸோட நேம். 4 மெத்தடை இங்கே சும்மா அதனுடைய டெஃபினிஷன் மட்டும் இது மட்டும் டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறோம். எந்த ஒரு கிளாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த 4 மெத்தடுக்கும் கோட் எழுதணும். ஸோ இங்கே போகிறோம். இந்த கிளாஸ் வந்து இந்த கார் டிரைவிங்கிற இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த 4 மெத்தடுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 4 மெத்தடுக்கும் கோடு எழுதணும். ஸோ அந்த 4 மெத்தட் என்னென்னு போய் பார்த்து அந்த 4 மெத்தடுக்கு கோட் எழுதி முடிச்சதுன்னா முடிஞ்சது வேலை. இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். ஒரு அடிஷனல் என்னன்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நியூ கிளாஸ் டிரைவிங் ஸ்விஃப்ட் கார் டெஸ்டர். சரியா? இதுக்கு ஒரு மெயின் மெத்தடும் வச்சுக்குவோம். ஸோ இப்போ இது வந்து இப்படி ஒரு கிளாஸ் எழுதியாச்சு. இது என்னன்னு புரியுதா? இதெல்லாம் எடுத்து விட்டுறப்ப தான் புரியும் உனக்கு. இது வந்து சும்மா ஒரு டெஸ்டர் கிளாஸ், அதில் ஒரு மெயின் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிரைவிங் ஸ்விஃப்ட் காருங்கிற கிளாஸை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸை டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. எப்போவுமே கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டிரைவிங் ஸ்விஃப்ட் கார் அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸுக்கு தான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். போய் கிரியேட் பண்ணி பார்ப்போமா? இங்கே போகிறேன். டிரைவிங் ஸ்விஃப்ட் கார் ஸ்விஃப்ட் ஈக்குவல் டு நியூ டிரைவிங் ஸ்விஃப்ட் கார். சரியா? கிளாஸுக்கு தான் இந்த டிரைவிங் ஸ்விஃப்ட் கார் இந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் மெத்தடில் கால் பண்ணுறேன். இந்த கிளாஸில் வந்து 4 மெத்தட் இருக்கா? இந்த கிளாஸில் 4 மெத்தட் இருக்குது. அப்ளை பிரேக், மேக் லெஃப்ட் டர்ன், மேக் ரைட் டர்ன், மேக் ரிவர்ஸ், 4 மெத்தட் இருக்கு. இந்த 4 மெத்தடையும் நான் கால் பண்ணி இந்த system.out.println பிரிண்ட் பண்ணிதான் பார்க்கலாம். சரியா? ஸ்விஃப்ட் அப்படிங்கிறத இந்த ஆப்ஜெக்ட் ஸ்விஃப்ட்டுக்கு அப்புறம் டாட் அப்ளை பிரேக் கால் பண்ணிட்டேன். ஸ்விஃப்ட் டாட் மேக் லெஃப்ட் டர்ன், ஸ்விஃப்ட் டாட் மேக் ரிவர்ஸ் டாட் மேக் ரைட் டர்ன் கால் பண்ணியாச்சு. சரியா? இப்போ ஒரு இந்த கிளாஸ் இருக்குல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த 4 மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா அந்த இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து சும்மா டெஸ்டிங். ஒரு கிளாஸை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நீ இன்டர்ஃபேஸே உனக்கு தெரியலனாலும் ஒரு கிளாஸ் எப்படி டெஸ்ட் பண்ண உனக்கு தெரியல. அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற மெத்தடெல்லாம் கால் பண்ணி அந்த டேட்டாவை நீ கண்ணில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறது. ஸோ அது வந்து தனி. அதுக்கு இந்த நம்ம படித்ததுக்கும் கூட சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம படிக்க வந்தது வந்து இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் படிக்க வந்தோம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டர்ஃபேஸ்னால் இங்கே இன்டர்ஃபேஸ்னு போடணும், கிளாஸ்னு போடக்கூடாது. இன்டர்ஃபேஸோட பேர் இது. என்னென்ன மெத்தடெல்லாம் இங்கே இருக்குதோ அந்த மெத்தடுகள், அதனுடைய வெறும் இது மட்டும் தான் போடுறோம். இங்கே பார்த்து இப்படி சிம்பிள் போடுறோம், கால் பண்ணுறோன்னு நினச்சிக்காத மெத்தடை டிஃபைன் பண்ணுற இந்த இடத்துல 4 மெத்தடை. எந்த ஒரு கிளாஸு அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் அந்த 4 மெத்தடுக்கும் நீ வந்து கோட் எழுதணும். அவ்வளோதான் எழுதுகிறோம். இது வந்து ஒரு கிளாஸ். தட்ஸ் இட். முடிச்சது மேலே. இன்டர்ஃபேஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.